நிறைய இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கேன். நிறைய நம்பிக்கை மூலம் நிறைய நடந்திருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, நான் இது வரைக்கும் நானா ஒண்ணு பார்த்ததுல கடவுள் இருக்காரு நம்புறேன், இயற்கை இருக்கு நம்புது, கண்டிப்பா கடவுள் இருக்காரு இல்லையோ நான் நம்புறது இருக்காருன்னு. அதே தாண்டி இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா எங்க நான் ரொம்ப நம்பி ஒருத்தர் நான் எங்க பாதிக்கப்படுறனோ, எங்க இது பண்றனோ, அது கொஞ்ச கால நான் அந்த இடத்துல இருந்து இன்னும் மேல ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டுறேன். இது எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு எப்ப நடிக்க எனக்கு ஒண்ணு ஆகுதான் நான் அப்ப நினைச்சுக்கிறேன். வருத்தப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அதுக்கு நினைச்சிருக்கேன். ஆமாம், அப்ப இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மேல போறோமோ, இது நம்ம நடந்திருக்குல்ல அப்படின்னு நினைப்பேன். அந்த நிகழ்வும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மேல கொண்டு வச்சு அது இப்போ வரைக்கும் நடக்கும். ஆசைப்பட்டுதான் கிடைக்கும், ஆசைப்படாதெல்லாம் கிடைக்காது. அது உங்க ஆசையோட ஆழத்தையும் வீரியத்தையும் பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படாம உங்களுக்கு ஒன்று கிடைச்சதுன்னா அதோட அருமையும் தெரியாது. அது போட்டு உடச்சிடும். அது என்ன மாதிரின்னு தெரியாம அதை போட்டு உடச்சிடும். ஆசை இருக்கணும். அதை விட தொழில் தீரா காதல் இருக்கணும். நீங்கள் காதல் பள்ளி பெரியவங்க ஆசைப்பட்டேன். உங்கள் ஆசையோட ரியாக்ஷன் தான் மற்றதுலாம் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்குது அப்படின்னு. யாரும் பர்மனெண்ட்டாக தங்கிட போகிறதில்ல. ஒவ்வொருத்தனுக்கும் பிறந்தவனுடைய டைம் டிக் 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 டிக்னு ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ணலனாலும் அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நிற்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். பைபிள் பகவத்கீதா ரெண்டுமே டெத்தை பற்றி ஒன்று தான் சொல்லியிருக்கு. நீ எவனா இருந்தாலும் வந்த வேலை முடிஞ்சவன கிளம்பு. ஆனால் அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ வாழணும். எங்கே இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும். என்ன நம்ம பண்ணாலும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. பண்ணலைனாலும் பேசுவாங்க, பண்ணாலும் பேசுவாங்க, அதுக்கு பதில் கொடுத்தாலும் பேசுவாங்க. அப்போ எதுக்கு வை டு ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட், எதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும், ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் பண்ணுற வேலையை ஆனஸ்ட்